நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க. நல்லா கலப்பு மீன் குழம்புங்க. எப்போதும் போல தான் செய்கிறேன். எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி எப்போதும் நார்மலாக செய்கிற குழம்பு தாங்க இது. ஆனால் அது கலப்பு மீன் போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. தேவையான அளவுக்கு புளி, கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு தக்காளி போட்டு உப்பு போட்டு கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். ஆனால் மாங்காய் போட்டு வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மாங்காய் தான் இன்றைக்கி போட போகிறேன். அது மாதிரி கொத்து கத்திரிக்காயும் போடுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நான் எப்போதுமே நான் வைக்கிற மீன் குழம்பே வச்சு தாங்க உங்களுக்கு நான் காட்டுறதா. நான் வைக்கிறதா அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா மீன் குழம்பே நிறையா இருக்குதுங்க. கன்னியாகுமரியில் செய்கிற மீன் குழம்பு, ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு, செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு, இதெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி மீன் குழம்பு வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது மாதிரியும் செய்யலாம். நான் எப்போதும் செய்கிறத நான் அப்படியே செய்கிறேங்க. எங்கள் கிராமத்து பக்கம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் செய்கிறோம். என்ன வெளியில் வச்சு செய்யலான்னு பார்த்தோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுனால காற்று அடிக்குது. அடுப்பு நிற்க மாட்டேங்குது காற்றுல. சரி, அதனால சிலிண்டர்லேயே உள்ளே செஞ்சுருவோமே அப்படின்ட்டு உள்ளே தாங்க செய்கிறேன். மீனும் நல்லா மசாலாலாம் அதுக்கு பெசரி அதெல்லாம் வச்சுட்டோம். ஒரு பக்கம் நாட்டு முட்டை 2 வேக போட்டால் அதையும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட அப்படின்ட்டு அப்படியே வீட்டு வேலையும் பார்த்துட்டு சமையலையும் இன்றைக்கி முடிச்சிருவோன்னுட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. நாங்கள் ரொம்ப திக்காலாம் வைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்படி தான் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே திரட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் மீன் கிரேவி மாதிரி தாங்க வைக்கணும். இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும், கொஞ்சம் ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டியதில்லை, ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டியதில்லை. நார்மலாக வச்சா ஊற்றி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் வறுவலும் பாருங்கள் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு. வாழை மீன், இது பண்ணா மீன், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது நீர் சுரும்பும்பாங்க, காரப்பொடி நீர் சுரும்பும்பாங்க. இது குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட சோறோட குழம்பை கொண்டு ஊற்றி 2 துண்டு மீனையும் வறுத்ததையும் எடுத்து வச்சிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த நீட்டு மீன் பார்த்திங்கன்னா பீச்சிலலாம் விற்கும். அது மாதிரி மீன் இது நல்லாயிருக்கும். இந்த கவுச்சி வாடையெல்லாம் ரொம்ப இருக்காதுங்க. எங்களுக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது அதோட 2 துண்டு மாம்பழத்தையும் வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு அவ்வளோதாங்க. நீங்களே இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.